தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான 11 டெலிகிராம் வாட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நார்மலாக நம்ம ஒவ்வொரு யூசேஜுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் டே டு டே லைஃப்பில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் அப்ளிகேஷன் இருந்தாலே போதும், அதில் இருக்கிற பாட்ஸை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ சொல்ல போகிற பாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு, இதான் செகண்ட் அப்படி கிடையாது. அந்தந்த யூசேஜுக்கு அந்தந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்ன பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பாட்டு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் பாட்டு. சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிற அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு த டிரான்ஸ்லேட்டர் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ அந்த லோகோவை நல்லா பார்த்துங்க, இதுதான் ஃபஸ்ட்டு வருது. இங்கனக்குள்ளே அந்த பாட்டோட யூஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து சேனல், குரூப், யார் க்ரியேட் பண்ணால், அந்த டெவலப்பரோட நேம், ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸ்டார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டெவலப்பர் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாட்ஸ் அப்போ தான் ஒர்க் ஆகும். சில பாட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கலாம், பட்டு முக்கால்வாசி அந்த டெவலப்பர் சேனலில் ஜாயின் பண்ணால் தான் பாட்டை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியும். ஸோ இது மாதிரி இன்னும் அவங்க நிறையா பாட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற பாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் உங்களுடைய நேம் போட்டு வெல்கம் டு டிரான்ஸ்லேட்டர் பாட், ஐ கேன் டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் டு எனி லாங்குவேஜ் யூ வாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதை குரூப்லேயும் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதை எப்படி செக் பண்ணால் கிளிக்கு /குரூப்ஸ் அப்படின்னு போட்டோம்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஹாய் அப்படின்னு போடுவோம். ஓகே, சென்ட் லாங்குவேஜ் இன் விச், இந்த ஹாயை வந்து எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு கேட்குது. நான் தமிழ்னு கொடுக்குறேன். வாவ், ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ என்ன தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டெலிகிராம்லேயே இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். ஸோ அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வேறு ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துருக்கேன், சென்ட் கொடுப்போம். இப்போ இதை வந்து இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ட்ரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்களோ உங்களுடைய தேவையான லாங்குவேஜை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பாட்டோட யூஸு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பாட்டு. ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்படியே டைப் பண்ணிங்க. அட்டு போட்டு கெட் சப்டைட்டில் பாட். ஓகேங்களா? ஸோ இதுதான், நல்லா பார்த்துக்குங்க. இப்போ போவோம், கீழே ஸ்டார்ட் இருக்கும். இந்த இடத்துல ஹலோ தேர், ஐ எம் சப்டைட்டில் டவுன்லோடர் பாட், கிவ் மீ எ மூவி ஆர் சீரீஸ் நேம், ஐ வில் ஃபெட்ச் இன், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேட் பை இந்த மாதிரி இருக்கும். சேனல் பாட் லிஸ்ட்டு. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு மூவி நேம் அடிச்சுக்கோம். அப்போ நான் ஃப்ரீ கைன் அப்படி அடிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரீ கை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சா. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எதை செலக்ட் பண்ணணுமோ அது வரையும். அதுக்கடுத்து இங்கே ஃப்ரீ கை 2020 இருக்குது. ஸோ நான் உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருக்கு, நான் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்களா சப்டைட்டில் வந்துருச்சு. ஸோ நான் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி சீரீஸோட சப்டைட்டில் ஸோ வந்து ஈஸியாக வந்து 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூவியில் ஒரு சார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீநேமர் பாட்டு. ஸோ நம்ம சேனலில் வந்து ரீநேம் பாட்ஸ் பற்றி நிறையா போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்ம பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், எப்படி வந்து ஒரு ஃபைலை கரெக்டாக ரீநேம் பண்ணுறது, அதில் தம்ப்லைன் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ அட்டு போட்டு ரீநேமர் ஸ்பேஸ் பாட். ஓகேங்களா? ஸோ இந்த பாட் தான். இப்போ இந்த இடத்துல பாட்டோட யூஸ் வந்து போட்டிருப்பாங்க. பாட் ரீநேம் யுவர் டெலிகிராம் ஃபைல்ஸ் வித் கஸ்டம் தம்ப்நெயில் சப்போர்ட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட். ஓகே, இந்த இடத்துல ஹலோ டிஆர் அப்படி உங்களோட நேமு இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பா.
இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து ரீநேம் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேனல், அதாவது அந்த பாட் டெவலப் பண்ண சேனலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எம்எக்ஸ் பிளேயர் பை கொடுக்குறேன். ஓகே, நல்லாவே ஒர்க் ஆகுது, ஸ்பீடாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபைலை ரீநேம் பண்ணுற பாட்ஸ் ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் பாட்டு. நார்மலாக நம்ம ஃபைல் ரீநேம் பண்ணுறதுக்கு நிறைய பாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இந்த கன்வெர்ட் பண்ணும் பார்த்தீங்களா, ஃபைல் டு ஸ்ட்ரீமபிள் வீடியோ, ஸோ இந்த மாதிரி பாட்ஸ் வந்து ரேராக தான் இருக்கும். அப்படியே சில பாட்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்தாலும் ஒர்க் ஆகாமல் போயிடும் ஒரு இடத்துல. இப்போ நான் சொல்ல போகிற பாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு, அண்ட் நானும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், டிஜி ஃபைல் கன்வெர்ட்டர் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ இதுதான் இந்த பாட்டு. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இமேஜ் ஸ்டார்ட். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஃபைல் கன்வெர்ட் பாட்டு தம்ப்நெயில் சப்போர்ட்டோட. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் பாட்டை பற்றி போட்டிருந்தோம். ஓகேங்களா, எப்படி தம்ப்நெயில் இதெல்லாம் செட் பண்ணுறது, ஸ்ட்ரீமபிள் வீடியோஸ் தான் ஓகேங்களா, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலையான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும், இப்போ தான் வந்து பாட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், டு ஃபைலாவா இல்லை டு வீடியோவா இல்லை கேன்சல் பண்ணவா இந்த ப்ராசஸ் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வரும். இதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக 100% முடியணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரீமபிள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபைல் டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுற ஏதாச்சும் பாட்ஸ் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் ரைட் பண்ணுற பாட். அதாவது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணால் போதும், அது வந்து நோட் புக்கில் வந்து அட்டாச் பண்ணி ஒரு இமேஜாக வந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், அட்டு போட்டு நோட் புக் ரைட்டர் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ கீழே ஸ்டார்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் அதான் நான் உங்களுக்கு இதை பிக் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹாய்ன்னு மட்டும் இது பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், நம்மளுடைய நோட் புக்கில் ஹாய்ன்னு அதுவே இது பண்ணி இமேஜாக சென்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு கம்ப்ளீட் பிடிஎஃப் பாட் அப்படின்னு போடுங்க. ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பிடிஎஃப் எடிட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் இருக்கும், அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பாட்டோட யூஸ் வந்து பாருங்கள், இமேஜஸ் டு பிடிஎஃப் வித் ரீநேமு, பிடிஎஃப் டு இமேஜ், அதுக்கப்புறம் இபக் டு பிடிஎஃப், ஃபைல்ஸ் டு பிடிஎஃப் இந்த மாதிரி இருக்கும். சோர்ஸ் கோடு, சப்ஸ்கிரைப், அதாவது அவங்களோட சேனலில் ஜாயின் பண்ணுறது, சென்ட் மீ இமேஜ் டு கெட் ஸ்டார்ட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஹெல்ப்ஸ் மெனி, அதாவது ஓவரால் எல்லா பிடிஎஃப் பண்ண வேண்டிய இதை ஒரே பாட் வந்து செய்ய போகுது. இமேஜ் டு பிடிஎஃப், பிடிஎஃப் டு ஃபைல்ஸ், இந்த மாதிரி. அதுதான் அப்டேட் சேனல். ஓகே, ஸோ இந்த சேனல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க போல். ஓகே, இந்த டெவலப்பருடைய சேனலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம், இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்ட்டுருக்கு.
ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஒரு பேஜ் ஆட் பண்ணனால ஒன்றுன்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நிறையா பேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜெனரேட் டு பிடிஎஃப்னு இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிடிஎஃபாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டு இமேஜும் பண்ணலாம். ஃபைல்ஸ் டு பிடிஎஃபாகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபீட்பேக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிடிஎஃப்பு. நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இந்த பிடிஎஃப்பை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸாம்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெலாம் இந்த பாட்டை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் டவுன்லோடு பாட்டு. நம்ம டெலிகிராமில் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பாட் இருக்குது. ஸோ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், அப்படியே டைப் பண்ணுங்கள். அட்டு போட்டு டவுன்லோட் ஸ்டிக்கர்ஸ் பாட்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டு. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணுறது, இமேஜு ஸோ எல்லாமே எடுக்கிறது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓன் ஸ்டிக்கர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டிக்கரை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய லோகோ ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. வெல்கம் டு டவுன்லோட் ஸ்டிக்கர்ஸ் பாட். இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வேணுன்னா இந்த நீங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுவோமா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பிஎன்ஜி, இது வந்து ஜேபக்கு, இது வந்து ஜிப்பு, பிஎன்ஜி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கா. ரொம்ப சிம்பிளாக வந்து எந்த ஒரு டெலிகிராம் ஸ்டிக்கர்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பாட்டு. இந்த நார்மலாக நம்ம ஜிப் ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜெவன் சிப்பு, இசட்அச்சுவர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் நம்ம டெலிகிராம்லேயே பண்ணிக்க போகிறோம். சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அட்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹச்இஎக்ஸ் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ இது யாரோட பாட்ஸ் அப்படின்னா ட்ராஜன் எக்ஸு. ஸோ உங்களோட பாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதில் முக்கால்வாசி உங்களோட பாட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பாட்ஸ்லாம். ஸோ உங்களோட சேனல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் பாட் வந்து எடுக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஏ பவர்ஃபுல் ஜிப் ரேர் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு போட்டிருப்பா. ஸ்டார்ட் கொடுப்போம். இப்போ வந்து சென்ட் மீ எனி ஜிப் ரேர் ஃபைல், செலக்ட் சூட்டபிள் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஜிப் ஃபைலை வந்து இது பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து பாருங்கள், unzip for zip files and unrar for rare files. இப்போ வந்து ஜிப் இருக்கா, இதை வந்து நம்ம அன்சிப் பண்ணணும். இதே ரேர் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அதை அன்ரேர் பண்ணணும், அவ்வளோ. இப்போ நான் அன்சிப் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், செலக்ட் த ஃபைல் யூ வாண்ட் டு அப்லோட், செலக்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் ஃபைல்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருப்பா. இப்போ நான் வந்து செலக்ட்ராக்ட் ஆல்னு இருக்கா, ஸோ சாரி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இதை கொடுக்குறேன். ஸோ வந்துடுச்சு இந்த ஜிப்புக்குள்ளே இருந்து. ஸோ நமக்கு தேவையான அந்த ஃபைல்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து அப்ளிகேஷன் பண்ண வேண்டியதை ஒரு பாட்டு வச்சுட்டு பண்ணுறோம். ஸோ அவ்வளோ. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுற ஒரு பாட்டு. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரீமபிள் வீடியோஸில், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு டிகே வீடியோ வாட்டர் மார்க் பாட் அப்படின்னு போடுங்க. ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்து அந்த பாட்டோட டெவலப்பர் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு போட்டு எங்களுக்குள்ள எப்படி யூஸ் பண்ணணும் போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு சென்ட் எ ஜேபக் இமேஜ் ஆர் லோகோ, சென்ட் எ வீடியோ, பெட்டர் ஆட் வாட்டர் மார்க். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருப்பான். ஸோ எப்படி நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஒரு லோகோ வந்து நான் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ சென்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வாட்டர் மார்க் வந்து ஆட் ஆயிரும். இதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் மூவி ஃபைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோஸ், மூவி சேனல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள். நான் சென்ட் எனி வீடியோ டு ஸ்டார்ட் ஆட் வாட்டர்மார்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ட்ரைன் டு ஆட் வாட்டர்மார்க் டு த வீடியோ அட் டாப் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு வருது. ஐ திங்க் லெஃப்ட் சைடு வந்து ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பாட்டு வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணிச்சா, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு பார்க்கலாம் வாட்டர்மார்க் இருக்கான்னு. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்மளுடைய லோகோ இருக்குது. நம்ம எந்த இது ஆட் பண்ணாமோ அந்த இது. ஸோ இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரீமபிள் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாட்டு யூஸ் பண்ணி. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸர் பாட்டு. சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். அட்டு போட்டு கிரேசி கம்ப்ரஸ் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ ஸ்டார்ட். ஸோ எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கம்ப்ரஸ் பாட் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சென்ட் மீ எனி ஃபைல் அட் ரிப்ளை வித் கம்ப்ரஸ் பர்சன்டேஜ். ஸோ இது உங்களுக்கு புரியலாம் அப்படின்னா ஹெல்ப் இருக்குது. இதை ஹெல்ப் கொடுத்தோம்னா எப்படி இது பண்ணோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு டெலிகிராம் ஃபைல் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுபடி பண்ணோம்னா கரெக்டாக வந்து கம்ப்ரஸ் ஆகி கொடுத்துரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸ் பாட்டோட யூஸு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் பாட்டு. ஸோ இப்போ நார்மலாக வந்து நிறையா மூவிஸ் சேனலாக இருக்கட்டும், ஸோ ஏதாச்சும் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பான். ஓகேங்களா, பட்டன் போஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் நவ் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பாருங்கள். ஸோ நிறையா பட்டன்ஸ் இருக்கா, இங்கனக்குள்ளே ஷேர் திஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே ஏதாச்சும் ஒரு ஷேர் பண்ணுவோம். இப்போ இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுறோம். அப்போ அந்த போஸ்ட்டு ஷேர் ஆகாது, நம்மளுடைய சேனலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஷேர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஷேர் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு. சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள், சொல்கிற அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு டிஜி ஷேர் டெக்ஸ்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் கொடுங்க. இங்கனக்குள்ளே போட்டிருப்பா அதோட யூஸு. இப்போ வந்து உங்களுடைய சேனல் தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஷேர் லிங்காக கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேரபிள் லிங்க். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கீழே ஆட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் சொல்கிறது. ஆல்ரெடி இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஒரு கார்டு வரும், செக் பண்ணி பாருங்கள். ஷேர் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து பட்டனில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஷேர் திஸ் அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட்டு லிங்க் யூஆர்எல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டனை ஆட் பண்ணுவாங்களா. இப்போ யாராச்சும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணும் போது அவங்களோட சேனலே வந்து டேரெக்டாக ஷேர் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் பாட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். யூஸ்ஃபுல்லான பாட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே வரோம். ஸோ அதை என்ன பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். மிக அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.